வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வந்து 3 விதமான ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்னென்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெசிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். இதில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ், அடுத்து நெஸ்டட் இஃப். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் நெஸ்டட் இஃப் வந்து ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து டிசிஷன் ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்லேயே 3 டைப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது லூப்ஸ். ஸோ லூப்ஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல். ஸோ இதில் வந்து 3 டைப்ஸ். அடுத்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து ஸ்விட்ச் கேஸ், பிரேக், கண்டினியூ அண்ட் கோ டு. ஸோ இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டிசிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ பாருங்கள், நான் இங்கே என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ 2 இன்டீஜர் வேரியபிளில் அசைன் பண்ணியிருக்கேன். m ஈக்குவல் டு 10, n ஈக்குவல் டு 10. ஸோ கண்டிஷன் வந்து என்ன கொடுத்துருக்கேன், m ஈக்குவல் டு n இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், m அண்ட் n ஆர் ஈக்குவல். ஸோ இது மட்டும்தான் இஃப் கண்டிஷன். இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். அடுத்தது இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ். ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனை பார்ப்போம். ஸோ நான் வந்து ஈக்குவலாக இருந்தால் இதை பிரிண்ட் பண்ணேன். அப்படி இல்லைன்னா என்ன ஆகிடும், ஈக்குவல் இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும், வெளியில் வந்துடும். அதாவது ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் ஆகாது. சரியா? இப்போ நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க, ரன் பண்ணுங்க. ஸோ m and n ஆர் ஈக்குவல். ஸோ நம்ம வந்து இதில் அசைன் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை நம்ம யூசர் கிட்டேருந்து வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். யூசர் கிட்டேருந்து இன்புட் வந்து கெட் பண்ண போகிறேன். இதில் வந்து 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், printf கொடுங்க. printf enter the value. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், scanf 2 வேல்யூ கெட் பண்ண போறோம். அப்ப இன்டீஜர் வேல்யூ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்டீஜர் வேரியபிள் அசைன் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம 2% d கொடுக்கணும். அதே மாதிரி ஆம்பர்சன் m, ஆம்பர்சன் n. ஸோ இது இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூசர் கிட்டேருந்து நம்மளுடைய வேல்யூஸ் வாங்கி அதை வந்து என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. ரன் கொடுங்க. இப்போ என்டர் த வேல்யூ. நான் 3, 4 அப்படின்னு கொடுக்குறேன். என்ன ஆயிடுச்சு, எதுவுமே ஆகலை. ஸோ ப்ரோக்ராம் முன்னாடி என்ன ஆகலை, எக்ஸிக்யூட்டே ஆகலை. ஏன், நம்ம வந்து ஈக்குவல் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இஃப் கண்டிஷனில் இந்த கண்டிஷன் வந்து ஓகேயா இருந்ததுன்னா உள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ என்ன ஆகாது, ப்ரோக்ராம் உள்ளே என்ட்ரே ஆகாது.
ஸோ அது என்ன ஆயிடுச்சு, வெளியில் வந்துருச்சு. ஸோ எதுவுமே பிரிண்ட் பண்ணாமல் வெளியில் வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எல்ஸ். ஸோ நான் எம்என் என்ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்கேன். அப்படி யூசர் கிட்டேருந்து கெட் பண்ணுறது நம்ம முன்னாடி கெட் பண்ணோம்ல 3 2 அப்படி இருந்ததுன்னா என்ன வரணும், அடுத்த பார்ட்டி எப்படி எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனதுன்னா எம்என் என்ஆர் ஈக்குவல்னு வரும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா ப்ரோக்ராமை விட்டு வெளியில் வராமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம். இப்போ நான் எல்ஸ் கொடுத்துட்டு printfல m and n are not equal. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா printf வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸ் பார்ட் வந்து என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். சேவ் பண்ணிக்கோங்க, ரன் பண்ணுங்க. இப்போ கண்டிப்பாக ஒரு எரர் வரும். என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், எல்ஸுக்கு ஒரு ஓப்பன் ரேஸ் கொடுத்துருக்கேன்னா அதை நான் என்ன பண்ணலை, க்ளோஸ் பண்ணலை. ஸோ என்ன எரர் வருது, காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங். ஸோ நாங்கள் பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணலைன்னா க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இந்த பிராக்கெட் வந்து க்ளோஸ் ஆகாமல் இருந்ததுன்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு வரும். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க, ரன் பண்ணுங்க. நான் வந்து வேல்யூ வேறு எது தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா எம்என் என்ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப். இது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இஃப் கண்டிஷன் அடுத்தது எல்ஸ் பார்ட். நெஸ்டட் இஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுப்போம், அதுக்கப்புறம் ஒரு எல்ஸ் இஃப் கண்டிஷன் கொடுப்போம், அதுக்கப்புறம் தான் எல்ஸ் பார்ட் போகும். ஸோ ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்தது எல்ஸ் இஃப் கண்டிஷன், எல்ஸ் இஃப்பும் ஃபால்ஸ் ஆயிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் எல்ஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நெஸ்டட் இஃப். நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் ப்ரோக்ராமு, ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ பாருங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு, ஃபர்ஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். என்னது, m greater than n. ஸோ m greater than n அது ட்ரூவாக இருந்ததுன்னா என்ன ஆகும், m is greater than n அப்படின்னுங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன், எல்ஸ் இஃப். ஸோ இஃபோட அதுக்கப்புறமும் ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதை என்ன கொடுத்துக்கலாம், எல்ஸ் இஃப்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த எல்ஸ் இஃப்ல என்ன பண்ணியிருக்கேன், m less than n கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், m is less than n வரும். ஸோ இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த பார்ட் என்ன, எல்ஸ் பார்ட். ஸோ இதில் வந்து printf என்ன வரும், m is equal to n. ஸோ இது ரெண்டுமே இல்லைன்னா அடுத்தது என்ன வரும், ஈக்குவல் டு தான் இருக்கும். ஸோ நான் அதனால அதுக்கு வந்து கண்டிஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து கிரேட்டராக பார்க்கணும், லெஸ் தான் பார்க்கணும். அப்புறம் அடுத்த கண்டிஷன் எப்படியும் வந்து என்ன இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணிடுறேன், நான் printfல கொடுத்துருங்க. ஸோ இதை வந்து ரன் பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ m is greater than n. ஏன் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா m வந்து 40 கொடுத்துருக்கேன், n வந்து 20 கொடுத்துருக்கேன். ஸோ இதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூசர் கிட்டேருந்து எப்படி கெட் பண்ணுறதுன்னு பாருங்க. printf
enter the value. scanf printfனா அதோட அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி இங்க வந்து டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்தாலும் பிரிண்ட் பண்ணும். scanfங்கிறது இன்புட் கெட் பண்றது. ஸோ printf scanf ஓட இன்ஸ்ட்ரக்ஷன் எதில் இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். stdio.hங்கிற அந்த ஹெட்டர் ஃபைலில் இருக்கும். இப்போ நான் வந்து 2 இன்டீஜர் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், 2% d கொடுத்துக்கிறேன், கமா ஆம்பரசன் m, கமா ஆம்பரசன் n. சேவ் பண்ணிக்கோங்க, ரன் பண்ணுங்க. ஸோ என்டர் த வேல்யூ. இப்போ நான் வந்து m is less than n. ஸோ இதை விட என்ன ஆகுது, லெஸ் தானா இருக்கு. இப்போ நம்ம கிரேட்டர் அதில் ஒன்று கொடுப்போம். இப்போ m is greater than n. ஸோ அடுத்தது நம்ம இது ரெண்டுமே வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது இன்னொரு எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டுமே கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூ 5 கொடுக்குறோம். ஸோ என்ன ஆயிடுச்சு, m is equal to n. ஸோ அடுத்த பார்ட்டும் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் m is greater than n ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா அடுத்த கண்டிஷனை பார்க்கும். அந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா அந்த கண்டிஷனோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த எல்ஸுக்கு வந்துடும். இது வந்து டெசிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். பாருங்க, ஃபார் லூப்ல பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். i ஈக்குவல் டு 0, அதுக்கப்புறம் i லெஸ் தென் 10, அதுக்கப்புறம் i ப்ளஸ் ப்ளஸ். ஸோ 3 பார்ட் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் இனிஷியலைசேஷன். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஐன்னு நம்ம டிக்ளேர் மட்டும் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுறோம், இனிஷியலைசேஷன் பண்ணிக்கிறோம். i ஈக்குவல் டு 0, i ஈக்குவல் டு 1, இல்லை i ஈக்குவல் டு 10, i ஈக்குவல் டு 20, அந்த மாதிரி இனிஷியலைசேஷன் பண்ணிக்கிறோம், அதாவது அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன். ஸோ நான் வந்து ஈக்குவல்ட்டா இல்லை லெஸ் தானா இல்லை கிரேட்டர் தானா அப்படிங்கிறத நான் வந்து கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து கண்டிஷன் பார்ட். ஸோ தேர்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பார்ட். ஸோ i ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இல்லை i மைனஸ் மைனஸாக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி போஸ்ட்டாக இருக்கலாம், ப்ரீ இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இதில் வந்து 3 பார்ட் இருக்குது ஃபார் லூப்பில். ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள் இனிஷியலைசேஷன், செகண்ட் வந்து கண்டிஷன் செக்கிங், அடுத்து தேர்ட் ஒன் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ இப்போ வந்து இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. இப்போ 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கு. நான் இப்போ என்ன கொடுத்துருக்கேன்னா i ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கேன், i லெஸ் தென் 10 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ i ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இந்த லூப் வந்து என்ன ஆகும், i லெஸ் தென் 10 வரைக்கும் என்ன ஆகும், இந்த லூப் வந்து ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் வெளியில் வந்துடும். இப்போ வந்து 9 லெஸ் தென் 10 வரைக்கும் தான் என்ன ஆகும், ஒர்க் ஆகும். 10 வந்துருச்சுன்னா என்ன ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும், வெளியில் வந்துடும். ஸோ வந்து நம்மளுக்கு 0லேருந்து என்ன ஆகும், 0 1 2 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகி நம்மளுக்கு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் நம்மளுக்கு அது ஒர்க் ஆகும். ஸோ அடுத்தது வந்து while ஸ்டேட்மெண்ட். while ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, i வந்து 3ன்னு ஆல்ரெடி நான் டிக்ளேர் பண்ணிட்டேன்.
இங்கே என்ன சொல்லியிருக்கேன், ஐ லெஸ் தென் 10. இங்கே வந்து எந்த இனிஷியலைசேஷன் பார்ட்டும் கிடையாது, இன்க்ரிமெண்ட் பார்ட்டும் கிடையாது, எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே தான் வரும். ஒயிலில் வந்து நம்ம கண்டிஷன் மட்டும்தான் செக் பண்ணுவோம். அதுவே ஃபார் லூப்பில் 3 பார்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம கண்டிஷன் மட்டும்தான் செக் பண்ணுறோம். இனிஷியலைசேஷன் முன்னாடியே பண்ணிட்டோம். இன்க்ரிமெண்ட் வந்து அந்த லூப்புக்குள்ளே பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து மறந்துடாதீங்க, ஃபார் லூப்புக்கு மட்டும்தான் என்ன ஆகுது, 3 பார்ட் இருக்கும். ஒயிலெலாம் வந்து வெறும் கண்டிஷன் மட்டும்தான் செக் பண்ணுவோம். அதே மாதிரி டூ ஒயில்லையும் கண்டிஷன் மட்டும்தான் செக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஐ லெஸ் தென் 10 வரைக்கும் என்ன ஆகும், லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் வந்து இனிஷியலைசேஷன் ஐ ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, சேவ் பண்ணிக்கோங்க, ரன் பண்ணுங்க. அப்போ 3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் வருது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், ஏன் வந்து நம்மளுக்கு வெர்டிக்கலில் வருது ஹரிசாண்டலில் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இங்கே பிரிண்ட்எஃப்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா /n கொடுத்துருக்கேன். இந்த /n கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன ஆகும், வெர்டிக்கல் பொசிஷனில் வரும். இதுவே வந்து நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்க. என்ன ஆகுது, 3, 4, 5, 6 ஹரிசாண்டல்ல வந்துடுது. இதுவே நான் இங்க வந்து T கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, நான் இங்க வந்து /T அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ ஒரு ஸ்பேஸோட வருது இல்லையா, அது வந்து டேப். /Tன்னு கொடுத்தீங்கன்னா டேப், ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இங்கே வந்து ஐ ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்கேன். அப்படி இல்லாமல் நான் ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும், 0லேருந்து 9 வரைக்கும் நம்மளுக்கு வரும். ரன் பண்ணுங்க. ஓகேவா, 0லேருந்து 9 வரைக்கும் வந்துருச்சா? ஸோ இது வந்து while loop. அடுத்து நம்ம பார்க்க போறது do while. do while பாருங்க, இங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கேன், இன்டீஜர் i ஈக்குவல் டு 1ன்னு. அதுக்கப்புறம் டூக்கு அப்புறம் அது உள்ளுக்குள்ள ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பார்ட்டு, அதுக்கப்புறம் தான் ஒயில் கண்டிஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, டூக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடும், ஐயை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், கண்டிஷனே செக் பண்ணும். ஸோ ஆல்ட் F கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ 1, 2, 3, 4 வரைக்கும் தான். நான் இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன், I less than or equal to 4 and I greater than or equal to 2. ஸோ நான் வந்து 2 கண்டிஷன் கொடுத்துருக்கேன் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஒயிலில் வந்து லூப் வந்து கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஆகிடும், ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் என்ன ஆகிடும், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட்டுக்குள்ளே போகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷனை செக் பண்ணாது, அதில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணிடும் டூ ஒயில் லூப்பு. அதுவே ஒயில் லூப்புனா ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணும், அடுத்த பிரிண்ட் அதுக்கு அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அதை வந்து பிரிண்ட் பண்ணும். இதான் வந்து ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது, ஸ்விட்ச் கேஸ் அண்ட் பிரேக், கண்டினியூ அண்ட் கோ டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்.
ஸோ ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்விட்ச் கேஸில் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த ப்ரோக்ராமில் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸ் எக்ஸ்பிரஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இட்ஸ் ஒன்லி த ஸ்பெசிஃபிக் கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கேஸ் 1 நான் இப்போ வந்து 1ன்னு ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா வேல்யூ இஸ் 1 அப்படின்னு ஆகும். அதுக்கப்புறம் நான் என்ன கொடுத்துருக்கேன், பிரேக் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ஆகிடும், ப்ரோக்ராம்லேருந்து வெளியில் வந்துடும். அடுத்து நான் இன்கேஸ் வந்து 2 அப்படின்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு வந்து வேல்யூ இஸ் 2ன்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பிரேக் கொடுத்துருக்கேன். ஸோ வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேஸ் முடிஞ்சோடனே நம்ம டிஃபால்ட் என்ன இருக்கு, ஸோ இது எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன ஆகும், டிஃபால்ட் ஒர்க் ஆகும். இப்போ வந்து சேவ் பண்ணிக்கோங்க, ரன் பண்ணுங்க. எரர் வருது. என்ன எரர்னு பாருங்க, அன்டிஃபைன் சிம்பிள் கிளியர் ஸ்க்ரீன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், கிளியர் ஸ்க்ரீனை தப்பாக எங்கேயோ கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ப்ரோக்ராம்குள்ளே வாங்க. இங்கே பார்த்தீங்களா, நான் என்ன கொடுத்துருக்கேன், சிஎல்ஆர் எஸ்சிஆருக்கு பதிலாக டபுள் சி கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து டெலீட் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணுங்க, ரன் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ இஸ் 3ன்னு வருது. ஏன்னு பார்ப்போம். நான் என்ன கொடுத்துருக்கேன், இன்டீஜர் வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து 4ன்னு கொடுத்தா கேஸ் 4 வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்குறேன். ஸோ நான் இங்கே வந்து இன்டீஜர் வேல்யூன்னு மட்டும் கொடுத்துக்கிறேன், இன்டீஜர் வேல்யூ. இப்போ நான் வந்து யூசர் கிட்டேருந்து வாங்க போகிறேன். printf enter the value, scanf %b ampersand value. சேவ், ரன் பண்ணுறேன். என்டர் த வேல்யூன்னு கேட்குது. நான் வந்து இப்போ 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா வேல்யூ இஸ் 1. எஸ். ஸோ நான் வந்து அடுத்தது வந்து 2ன்னு கொடுத்தோன்னா அந்த 2 பார்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் பிரேக் கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்துடும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம், பிரேக் ஸ்டேட்மெண்ட்டையும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, இட் டெர்மினேட் த ஸ்டேட்மெண்ட். ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டோட போதும் அப்படின்னா நம்ம அடுத்தது நமக்கு பிரேக் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னாகும், அந்த ஸ்டேட்மெண்ட்டோட டெர்மினேட் ஆகி ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வந்துடும். இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போ நான் வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ளே ஃபார் லூப்பும் கொடுத்துருக்கேன், இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே நான் ஒரு பிரேக் கொடுத்துருக்கேன். பாருங்க, இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஃபார் i = 0 கொடுத்துருக்கேன், i <10 கொடுத்துருக்கேன், i++ கொடுத்துட்டேன்.
ஸோ இப்போ அடுத்த ஃபார் லூப்புக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷனை கொடுத்துருக்கேன். I ஈக்குவல் டு 5 இருந்தால் எனக்கு வந்து பிரிண்ட் ஆஃப் கம்மிங் அவுட் ஆஃப் ஃபார் லூப் அப்படின்னு எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பிரேக் ஆகிட்டு வெளியில் வந்துடணும். அதாவது I ஈக்குவல் டு 5 இருந்தால், ஸோ நான் இப்போ வந்து லூப் ஒர்க் ஆகி 5 ஈக்குவல் டு 5 இருக்கிற போது மட்டும்தான் என்ன ஆகும், இந்த இஃப் பார்ட்டு ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன வரும், எல்ஸ் பார்ட்டு தான் நம்மளுக்கு. அதாவது எல்ஸ் மீன்ஸ் அந்த ஃபார் லூப்போட ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். சேவ் கொடுத்துட்டு ரன் கொடுங்க. என்ன எரர், conio.h என்ன பண்ணியிருக்கேன், டாட் வைக்கல. இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் மிஸ்டேக் தான். சேவ் பண்ணுங்க, ரன் கொடுங்க. இப்போ என்ன ஆகுது, 0 1 2 3 4 வரைக்கும் என்ன ஆகுது, லூப் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, I ஈக்குவல் டு 5 வந்தோன்னே என்ன ஆகுது, 5 ஈக்குவல் டு 5 பார்க்கும், கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ என்ன ஆகும், அந்த பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து 4 வரைக்கும் என்ன ஆகும், லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், 5 வந்தோடனே இஃப்குள்ளே வரும். அப்போ கண்டிஷன் வந்து ட்ரூ. அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகிட்டு என்ன ஆகும், பிரேக் கொடுத்தோன்னே வெளியில் வந்துடும். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரிண்ட் ஆஃப் ஐடி இது வந்து என்ன பண்ணாது, பிரிண்ட் பண்ணாது, அவ்வளோதான். ஸோ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ நான் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அதை நான் பிரேக் கொடுக்காம அடுத்த கண்டினியூ கொடுத்தேன்னா என்ன ஆகும், இப்போ பாருங்க நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இன்டீஜர் I வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு ஃபார் லூப் கொடுத்துருக்கேன், அது உள்ளார ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, I வந்து இனிஷியலேஷன் பண்ணியிருக்கேன், I ஈக்குவல் டு 0, I லெஸ் தென் 10, I ப்ளஸ் ப்ளஸ். இங்கே உள்ள கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன், I ஈக்குவல் டு 5. இது என்ன சிம்பிள்னு நான் நேற்றே சொன்னேன், இது வந்து ஆர் ஆப்ரேட்டர் டைப் சிம்பிள். I ஈக்குவல் டு 6 இருந்ததுன்னா இந்த பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு என்ன ஆகும், கண்டினியூ கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன பண்ணும், மறுபடியும் கண்டினியூ ஆகும். என்ன ஆகுது, நம்ம பிரேக் கொடுக்கல, நான் வெளியில் வராது. ஸோ கண்டினியூ ஆகும். எது வரைக்கும், I லெஸ் தென் 10 வரைக்கும் என்ன ஆகும், லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்ப்போம் எப்படி ஆகுதுன்னு. சேவ் பண்ணுங்க. ஒரு வார்னிங், ஒரு எரர் இருக்கு. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், conio.hக்கு டாட் கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்களா, 0 1 2 3 4 வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கண்டிஷனை செக் பண்ணுது. ஸோ 5 I ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 5 வந்தோடனே என்ன ஆகுது, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. மறுபடியும் என்ன ஆகுது, கண்டினியூ ஆகுது. மறுபடியும் நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம், ஒன்று வந்து இது வந்து ட்ரூவாக இருக்கணும், இல்லைன்னா இந்த பார்ட் ட்ரூவாக இருக்கணும். இங்கே பாருங்க, இப்போ ஆர்னா ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும்னு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கணும், இல்லை இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். இந்த பிரிண்ட்அப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். அடுத்தது என்னாகும், நம்ம கண்டினியூ கொடுத்துருக்கோம், மறுபடியும் என்னாகும், லூப் எக்ஸிக்யூட் ஆகும்.
அடுத்த கண்டிஷன் வந்து 6 வரும். 6 வந்தோடனே என்ன ஆகும்? 6 ஈக்குவல் டு 6. ஸோ கண்டிஷன் இஸ் ட்ரூ. அப்போ என்ன ஆகும்? மறுபடியும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். மறுபடியும் என்ன சொல்லியிருக்கோம்? கண்டினியூ கொடுத்துருக்கோம். அப்புறம் என்ன பண்ணும்? மறுபடியும் இங்கே வந்து பார்க்கும். நம்ம I less than 10 வரையும் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன ஆகும்? 10 வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு, அதாவது 9 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியில் வந்துடும். ஸோ பாருங்க, இப்போ 0 1 2 3 4 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் 5 செக் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்கப்புறம் 6 செக் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ கொடுத்ததுனால என்ன ஆகுது? 7 8 9 வரைக்கும் வருது. ஏன்னா நம்ம வந்து அங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம்? ஃபார் லூப்பில் I less than 10. ஸோ வந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம இங்கே வந்து பிரேக் கொடுத்துருந்தோன்னா என்ன ஆகும்னு பாருங்க. நான் வந்து இங்கே கண்டினியூ கொடுத்துருக்கேன், அதனால கண்டினியூ ஆகுது. இங்கே வந்து நம்ம வந்து பிரேக் கொடுக்குறோம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. 5ஓட வெளியில வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸிக்யூட் ஆனோன்னு என்ன ஆயிடும்? வெளியில வந்துடும். ஸோ இந்த இஃப் ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப் ஒர்க் ஆகும். ஸோ ஃபார் I ஈக்குவல் டு 0, 0வா இருக்கும்போது இந்த லூப்புக்குள்ளே வராது. என்ன ஆகும்? இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரைக்கும் என்ன ஆகும்? இந்த ஃபார் லூப் மட்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். 5 வந்தோடனே என்ன ஆகும்? இங்கே கண்டிஷனை செக் பண்ணும். 5 ஈக்குவல் டு 5ஆ இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? பிரேக் கொடுத்துட்டோம். அப்போ என்ன ஆகும்? வெளியில் வந்துடும். ஸோ ப்ரோக்ராம்குள்ளே என்ட்ரு ஆகாது. ஸோ இதுதான் வந்து லாஜிக். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோ டு ஸ்டேட்மெண்ட். கோ டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு டு ட்ரான்ஸ்ஃபர் த நார்மல் ஃப்ளோ ப்ரோக்ராம். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்? கோ டு த லேபிள். இப்போ நான் வந்து ஸ்டெப் 3க்கு போ, ஸ்டெப் 4க்கு போ அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ வந்து நம்ம கோ டு ஸ்டெப் 3 அப்படின்னா என்ன ஆகும்? ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் எங்கே வரும்? 3 தேர்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஸ்டெப் எங்கே 3 கொடுத்துருக்கணும் அங்கே போய் என்ன ஆகும்? அங்கே போய் நிற்கும். ஸோ அங்கே அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்? கோ டு அப்படின்னு கொடுத்தாலே கோ டு கொடுத்துட்டு அந்த லேபிள் நேம் கொடுத்தோன்னா அந்த லேபிள் எங்கே இருக்கோ அந்த பிளேஸ்க்கு போய் என்ன பண்ணும்? வெயிட் பண்ணும். ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே கொடுக்க போகிறோம். ஓப்பன் கொடுங்க. இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. இங்கேயும் வந்து ஃபார் லூப் கொடுத்துருக்கேன். லெஸ் தென் 10, I less than 10 கொடுத்துருக்கேன். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன்? I ஈக்குவல் டு 5. அப்புறம் ஒரு பிரிண்ட் ஆஃப் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கோ டு ஹாய். இது வந்து லேபிள். ஹாய்ங்கிறது லேபிள். இது வந்து லேபிள். இந்த லேபிள் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் லாஸ்ட்டாக. ஸோ இது என்ன ஆகும்? கோ டு ஹாய் அப்படின்னோன்னா இந்த லேபிளுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? சேவ் பண்ணுங்க, பண்ணுங்க. எரர் வருது. என்ன? வாய்டு மெயினுக்கு என்ன பண்ணியிருக்கேன்? ஐ போடல. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் தான் வரும். நம்மளாவே ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது? 4 வரைக்கும் வருது. 5 வந்தோடனே என்ன ஆகுது? அந்த பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே கொடுத்த கோ டூக்கு வருது. கோ டூவில் வந்து நம்ம லேபிள் நேம் என்ன கொடுத்துருக்கோம்? ஹாயின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஹாய்ங்கிற லேபிளுக்கு வந்துடுது. ஸோ இதுதான் வந்து கோ டு ஸ்டேட்மெண்ட். இப்போ ஹாய்க்கு பதிலாக நம்ம இங்கே என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, கோ டு ஸ்டெப் 1. சேவ் பண்ணுங்க, ரன் பண்ணுங்க.
ஸோ ஓகேவா? இப்போ நம்ம அந்த என்ன லேபிள் கொடுக்குறோமோ அந்த லேபிள் எந்த பிளேஸில் இருக்கோ அந்த பிளேஸ்க்கு வந்து அந்த கர்சர் வந்து வந்துடும். அதாவது அந்த ப்ரோக்ராம் கம்பைலர் வந்து அந்த பிளேஸில் வந்து வெயிட் பண்ணும். ஸோ அதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து பிரிண்ட் ஆகும். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரை. இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.